ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்தில் பேசுறான். ஐயோ ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன கவலை? நான் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது, மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள், இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் என்ற கட்சி, அண்ணா திமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை கபடிகள் செய்ய முடியாது. இது உணர்வுபூர்வமான கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் உடம்பிலே ஓடுவது அண்ணா திமுக ரத்தம். அண்ணா திமுகவை அழிக்க பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலே, புரட்சித் தலைவர் இருக்கின்ற காலத்திலே திரு கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார். அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.